ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டெய்ரி. இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பசங்களுக்கு ஈஸ்டர் ட்ரெஸ் எடுக்கிறதா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் அம்மாவாக பசங்களை பார்த்து நம்ம கவனிச்சிக்கிட்டாலும் இந்த பசங்களுக்கு சித்தினா தனி இஷ்டம், தனி பாசம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் வீட்டில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பசங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சித்தினா அவ்வளோ பாசம் உண்டு. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த திருச்சியில் மலைக்கோட்டை பக்கம் சும்மா பசங்களை கூட்டிகிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயினோம். ஏன்னா என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவளால் வெளியே அந்த மாதிரி வெளியே போக முடியாது. ஸோ அதனால் பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு தனி ஒரு பழைய மெமரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எங்களை ஃபேமிலியாக ஒரு டூர் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படியே எங்களை வந்து இந்த தஞ்சாவூர், திருச்சி, மலைக்கோட்டை அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப கேரிங் எங்கள் அப்பா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பார்த்து எங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் அப்பாவை நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பலாம் கடைகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலைக்கோட்டையில் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாம் ஞாபகம் வருது. பசங்க ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா. ரொம்ப வெளியெல்லாம் அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க பசங்க. வந்தால் வேறு மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண பர்ச்சேஸ் பண்ண கூப்பிட்டு போயிருப்போம், அப்படி தான் பண்ணியிருப்போம். மட்டும் இந்த மாதிரி வெளியெல்லாம் அவ்வளோவா போகலைல்ல. அது புதுசாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த தெப்பக்குளம் அதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை பசங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கப்ப ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. மலைக்கோட்டை வியூ இங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ கடைகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூட்டமாக இருந்தது. பசங்க ஓடி ஓடி சைடில் அம்மா பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் போதுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தானுங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இது பார்த்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கடை பார்த்தா விடுவோமா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ பெரிய பெரிய மொட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீப்பாக 4 கிலோவே 50 ருபீஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்ன பண்ணோம், அதுலேயே சாரதாஸ் இருந்தது. சரி ஓகே உள்ளே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சும்மா அப்படி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆனால் பெரிய கடை தான். பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு ஓகே அந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே போயாச்சு. உள்ளே போன பசங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியும். ஒரே ஓட்டம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் அப்படியே பாய்ஸ் செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஷர்ட்லாம் ட்ரையல் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வரமாட்டேன், ரொம்ப ஷைட்டாகி பார்த்துக்கோங்க. ஸோ அவன் வந்து இன்றைக்கி என்னோடய பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல போல இருக்குது. அவளே தான் செலக்ட் பண்ணியிருப்பாளோ. அதனால் என் பொண்ணுகிட்ட உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். பேசுவான் பாருங்கள், அவன் தெரியாமல் வீடியோ எடுத்துருக்கு. ஹாய் ஃப்ராங்க்லின், என்ன பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சா? ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சா? உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கலையா? எங்க எடுத்தாங்க? அம்மாக்கே இஷ்ட போல ப்ளூ எடுத்துட்டாங்க. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட் கலர் உள்ள ஒரு பனியன் மாதிரி இருக்கு. அதான் வேணும். அது போடவே மாட்டேன். ஒரு டிஷர்ட் தான் வாங்கி தரேன்றாங்களா? ஷர்ட் உனக்கு வேணுமா? சாரி, டிஷர்ட் தான் உனக்கு வேணுமா? ஷர்ட் வேண்டாமா? ஷர்ட்லாம் எனக்கு வேறு பள்ளி மாதிரி ஒருத்த வந்துட்டாங்க. ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாம் தங்கச்சி மாதிரி தான். அதாவது பசங்க சித்தி தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சிஸ்டருங்கிறனால என்னோடய பசங்க எல்லாம் ரெண்டு பேருமே என்னோடய தங்கச்சி தான் சின்ன வயசில் பார்த்தது எல்லாம் பார்த்துட்டு அவள் தான் பார்த்துட்டு. அதனால் பசங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் சித்தினா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு என்ன வாங்கணுங்கிறது அடுத்த வாக்கில் சொல்கிறேன். நான் வந்துட்டு பக்கத்துலேயே நம்ம மோமோஸ் ஸ்நாக்ஸ் கடை ஒன்று இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடைக்குள்ளே போயிருந்தோம். யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சும்மா சாப்பிட்டாச்சு. மோமோஸ் கேட்டாங்க பசங்க. சிலவங்க வந்து இது கேட்டாங்க, அது வந்து சிக்கன் நகட்ஸ் கேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவ் பாஜி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. பட் அது மாதிரி சில ஐட்டம் நல்லா இருந்து சிலது கொஞ்சம் சுமார் இருந்தது. அப்படியே பக்கத்தில் ஜெயதண்டா என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மதுரை ஃபேமஸ் ஜெயதண்டா ஷாப்புக்குள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு
பசங்களுக்கு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆயிடுச்சு. அந்த லைட் வச்சதுல எல்லா கடையும் அப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. திருப்பியும் ரிட்டன் வரச்சுலையும் பசங்க போய் ஓடி ஓடி போய் தெப்பக்குளத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம பார்த்ததில்ல அந்த பசங்க. சரி நைட் வியூவில் பாருங்கள் மலைக்கோட்டை எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் உள்ளே போகலை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னொரு டைம் போகணும். நாங்கள் ஒரு சண்டே அந்த மாதிரி போகலான்னு இருக்கோம். டைம் இல்லை போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் மலைக்கோட்டை மேலே ஏறி போகலை நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.